ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைப் காஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும்போது வந்து டைப் காஸ்டிங் பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துருப்போம். இப்போ வந்து அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். அதோட டைப் வந்து ஷார்ட். ஓகேவா? ஸோ a = 10 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதோட டைப் வந்து int. ஸோ b = 2 + a அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த பியை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன வேல்யூ வரும்னு சொல்லுங்கள். ஆப்வியஸாக வந்து ஆன்சர் வந்து 12 தான் வரும். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ இந்த ஆன்சர் முக்கியம் இல்லை, நம்ம வந்து இங்கே சில விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வேரியபிள் வந்து ஏவோட வேரியபிளோட டேட்டா டைப் பார்த்திங்கன்னா ஷார்ட். கரெக்டாக? ஆனால் பியோட வேரியபிள் டைப் பார்த்திங்கன்னா இன்டீஜர். கரெக்டாக? இப்போ நான் 2 அப்படிங்கிறது ஒரு இன்ட்டு கூட நான் எதை ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அப்படிங்கிற வேரியபிள் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்து இன்டீஜர், நான் அது கூட வந்து நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட்டை ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே இன்ட்டுன்னு நான் சொல்கிறது வந்து 2, ஷார்ட்டுன்னு சொல்கிறது a. ஸோ ரெண்டுமே வேறு டேட்டா டைப். பட் இருந்தாலும் நமக்கு எந்த எரருமே இல்லாமல் நமக்கு அவுட்புட் 12ன்னு வந்துடுச்சு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டோட ஷார்ட் வந்து ரொம்ப சின்னது. ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த பைட் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம அந்த டேட்டா டைப்ஸ் பார்க்கும் போது ஷார்ட்டுக்கு அப்புறம் தான் இன்ட்டு வருது. கரெக்டாக? ஸோ அதனால தான் வந்து நமக்கு இங்கே எந்த எரரும் வரல. ஸோ JVM என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட்டுன்னு இருக்குல்ல, இதை வந்து என்னென்னா ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இன்டீஜர்னு ஒரு வேரியபிள் அதுவாக க்ரியேட் பண்ணிவிட்டு, ஓகேவா, அது நமக்கு தெரியாது. ஸோ அனானிமஸ் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்டோட வேல்யூயை காப்பி பண்ணி அந்த இன்ட்டுக்கு வச்சுக்கும். ஓகேவா? ஸோ இன்வேரியபிளி இந்த நீங்கள் என்ன தான் இங்கே ஏன்னு கொடுத்தாலும் ஒரு வேரியபிள் ஷார்ட்டாக இருந்தாலும் அது வந்து பின்னாடி ப்ராசஸ் ஆகும்போது இன்டீஜராக தான் ப்ராசஸ் ஆகிட்டு நமக்கு 2 இன்டீஜரை ப்ளஸ் பண்ணி இந்த பியில் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஜாவாவே நமக்காக வந்து ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு மாற்றுற ப்ராசஸ் பேர் தான் டைப் காஸ்டிங் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்பில்ட்டாக மாற்றுறது தான் வந்து இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங். ஓகேவா? நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த இப்போ ஷார்ட்டாக இருக்கா இன்டீஜராக மாற்று அப்படின்னு நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல. ஜாவாவே நமக்காக வந்து இந்த மாதிரி கொடுக்குற பட்சத்தில் அதுக்கு பேர் வந்து இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதுக்கான ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து அதோட ப்ரெசிடென்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். இது வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா இன்டீஜர் வந்து ஷார்ட்டோட பெரிய வேல்யூவை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே வந்து இம்ப்ளிசிட் காஸ்டிங் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து லைக் இப்போ நீங்கள் இன்டீஜரை வச்சு நீங்கள் வந்து அடுத்து என்ன லாங்கு. ஓகேவா? இப்போ ஷார்ட்டுக்கும் முன்னாடி நம்மக்கிட்ட பைட் இருக்குது. கரெக்டாக? ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் பைட்டை வச்சு ஷார்ட் வேரியபிளில் பைட் யூஸ் பண்ணலாம், இன்ட்டில் வந்து நீங்கள் ஷார்ட் யூஸ் பண்ணலாம், லாங்கில் வந்து இன்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் வந்து மேனிப்புலேஷன் பண்ணும்போது ஜாவாவே வந்து இம்ப்ளிசிட்டாக அதை டைப் காஸ்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஹோல் நம்பர். அதே மாதிரி வந்து ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ்க்கும் இதே சேம் தான், அப்ளிகபிள் தான். நம்ம ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் என்ன தெரியும் நமக்கு, டபுள் தெரியும்ல. ஸோ டபுள் வச்சு செக் பண்ணலாம். இப்போ டபுள் a = 10.0 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 10.0 நான் இதையுமே வந்து எஸ் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ வந்து a வந்து 10.0 இருக்கா, இப்போ நான் இதை வந்து டபுள்னு மாற்றுறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 12.0. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, 2ங்கிறது என்ன டைப், இன்ட் டைப், ப்ளஸ் ஏங்கிறது என்ன டைப், டபுள் டைப். கரெக்டாக? இப்போது இன்ட்டோட டபுள் வந்து பெருசு, அதனால் என்ன பண்ணணும்னா இந்த 2 வந்து அது டபுளாக மாற்றிடும். ஸோ இந்த 2 வந்து பேக்கெண்டில் டபுளாக மாறி 2.0வாக நமக்கு வந்துடும். ஓகேவா? 2.0 ப்ளஸ் a வந்து 10.0 இப்படின்னு சொல்லி இதுதான் நமக்கு பின்னாடி வந்து அடிஷன் நடக்கும். அதனால தான் நமக்கு அவுட்புட்டாக பார்த்திங்கன்னா 12.0 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங். ஸோ ஃப்ளோட் அதுக்கப்புறம் டபுள். ஸோ இந்த ஆர்டரில் தான் இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் நடக்குது. ஓகேவா? ஓகே, வெல் அண்ட் குட். இப்போ வரைக்கும் நம்ம இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண நினைக்கிறேன், இப்போ இங்கே 10 வந்து நமக்கு டபுளாக இருக்குது. கரெக்டாக?
இப்போ நான் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து டபுளாக இல்லாமல் எனக்கு இன்டீஜராக ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு இங்கே எரர் அடிக்கும். எதனால் அப்படின்னா டைப் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஏன்னா 2 வந்து இன்டீஜர் டைப்பு, நான் ஸ்டோர் பண்ண வேண்டியதும் இன்டீஜர் டைப், ஆனால் ஏ வந்து டபுளாக இருக்குது. ஓகேவா? இப்போ டபுள்லேருந்து நான் இன்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம், அதை வந்து கீழே கன்வெர்ட் பண்ணோம். அப்போனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் எக்ஸ்பிளிசிட்டாக, நம்ம போய் ஏ வந்து இன்டீஜராக மாற்றுப்பா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு சொன்னால் தான் ஜாவா என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே நான் வந்து ஏ வந்து இன்டீஜராக மாற்றிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த 2 கூட ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கேஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற டைப் கேஸ்டிங்க்கு பேர் தான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 + 10 12 அப்படின்னு சொல்லி ஹோல் நம்பரில் வரும், டெசிமல் நம்பரில் வராது. ஈவன் தோ ஏ வந்து 10.0 இருந்தாலும் நம்ம இன்டீஜராக அது கன்வெர்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூஸ், கரெக்டாக? பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, ஃப்ளோட்டு எல்லாமே. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து ஸ்ட்ரிங்குன்னு நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம், கரெக்டாக? ஸோ இப்போ ஏ வந்து ஸ்ட்ரிங் டைப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டைப் கேஸ்டிங் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் ஜாவாவில் வந்து எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் ஒரு wrapper கிளாஸஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லி, இன்ட்டுக்கு வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லி ஒரு wrapper கிளாஸ் இருக்குது. இது வந்து wrapper கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் ஒரு wrapper கிளாஸ் இருக்குது. ஸோ இன்டீஜர் டாட்னு வச்சிங்கன்னா அதோட மெத்தட்ஸ் எல்லாம் வரும். இதில் வந்து பார்ஸ் இன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இதில் வந்து பெராமீட்டராக நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 10.0 ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஏங்கிறது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன், சிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ வந்து இந்த சியை வந்து நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எந்த எரரும் வராது. இப்போ 10.0 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கு வந்து 10ஆக மாறி அது 2 கூட ஆட் ஆகி நமக்கு பியில் பார்த்தீங்கன்னா 12ன்னு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? பட் ஆகலை. அது எதனாலன்னு பாருங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி எக்ஸப்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். உங்கள் ப்ரோக்ராமில் எப்போ எரர் அடித்தாலும் வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் வந்து த்ரோ ஆகும். ஸோ இங்கே நமக்கு வந்திருக்கிறது வந்து நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் அப்படின்னு அடிச்சிருக்கு. ஓகேவா? எதனால் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கு வந்து 10.0ன்னு இருக்குது. ஓகேவா? பாயிண்ட் அப்படின்னு இருக்குது. பாயிண்ட் அப்படின்னு இருந்தாலே அது வந்து ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ், கரெக்டாக? ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும் போது நம்ம இன்டீஜர் யூஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், டபுளுக்கு உரிய wrapper கிளாஸ் யூஸ் பண்ணோம். டபுளுக்கான wrapper கிளாஸ் பார்த்திங்கன்னா டபுள் அப்படின்னு சொல்லியே ஜாவாவில் வந்து wrapper கிளாஸ் இருக்குது. அதில் வந்து பார்ஸ் இன்ட் மாதிரி பார்ஸ் டபுள் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இதை கால் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா இந்த மெத்தடை வந்து இது வந்து டபுளாக மாற்றிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ 10.0ங்கிறத வந்து 10.0 அப்படின்னு சொல்லி இந்த சியில் ஸ்டோர் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி முன்னாடி டைப் கேஸ்ட் பண்ண மாதிரி இந்த சியை வந்து இன்டீஜராக நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு எந்த எரரும் வராது. எனக்கு நார்மல் அவுட்புட் 12 அப்படிங்கிற அவுட்புட் வரும். சூப்பர். ஓகே, ஸோ நான் மறுபடியும் ரீஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட இப்போ டபுள் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, நம்ம நார்மலாக இந்த மாதிரி டைப் கேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற வேல்யூ வந்து ஒரு நம்பராக இருக்கும் பட்சத்தில், இல்லை ஒரு டபுளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அதுக்குரிய wrapper கிளாஸ், டபுள்னா டபுள், இன்டீஜர்னா இன்டீஜர், அந்த மாதிரி வந்து எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் நம்மக்கிட்ட wrapper கிளாஸ் இருக்குது. ஃப்ளோட்னா ஃப்ளோட் இருக்கும், பூலியன்னா பூலியன் இருக்கும், இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்குரிய wrapper கிளாஸ் பயன்படுத்தி அதில் வந்து பார்ஸுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி பாஸ் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நமக்குரிய ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக டைப் கேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஏன் இங்கே ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நார்மலாக வந்து நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும் போது, ஓகேவா, வெப் அப்ளிகேஷன் வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் எண்டும் இருக்கும், பேக் எண்டும் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணுற வேல்யூ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைப் கேஸ்டிங். ஸோ 2 வகையான டைப் கேஸ்டிங் பார்த்துருப்போம். ஒன்று இம்ப்ளிசிட் டைப் கேஸ்டிங், ஒன்று வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங். இம்ப்ளிசிட்னால் வந்து ஜாவாவே நமக்காக டைப் கேஸ்ட் பண்ணிக்கும். லைக் இப்போ ஷார்ட் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து நீங்கள் பைட் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாவாவே வந்து டைப் கேஸ்ட் பண்ணிவிடும். நீங்கள் அது போக ஹையர் ப்ரெசிடென்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளே வந்து நம்மளாக வந்து டைப் கேஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி.
ஸோ அதுக்கு பேர் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். ஓகேவா? ஸோ உங்கள் வேல்யூ ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குரிய ரேப்பர் கிளாஸஸ் பயன்படுத்தி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாபிக்ஸ். ஐ ஹோப் வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.